இத பாருங்க, சும்மா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். அம்மா, அவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறாமா. இப்ப கூட பாரு, வீட்டுல அவங்க அம்மா கூட ஒரு பெரிய சண்டை. அவங்க அம்மா சில பொண்ணுங்களோட போட்டோவை அவங்ககிட்ட காட்டி, இதுல யாரையாவது பிடிச்சிருக்கான்னு சொல்லு, அந்த பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே மாப்பிள்ள, வாழ்ந்தாலும் செத்தாலும் அது திவ்யா கூட மட்டும்தான், இன்னொரு பொண்ணு என் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாமா. பரவாயில்ல, அவரை பண்ணிக்க சொல்லுங்க. ஏதாவது மண்டபத்துல கல்யாணம் நடக்கும், அந்த மாப்பிள்ளைய கடத்திடுங்க. அவருக்கு பதிலா இவரை போய் உட்கார சொல்லுங்க. வழக்கமா அப்படித்தானே கல்யாணம் நடக்குது. முதல்ல இங்க இருந்து இடத்தை காலி பண்ணுங்க. ஏமா, இப்ப என்னதாமா உன் பிரச்சனை? ஏன் உனக்கு ராஜாவை பிடிக்கல? சிலரை பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே என் வாழ்க்கையில இன்னொரு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. அந்த ஆளு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா. ஏன்னா ராஜா உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறான். ஆனா அவரை நான் உயிருக்கு உயிரா வெறுக்கிறேன். பொய்ய பித்தலாட்டு ஃப்ராட் தனம். இதானே ராஜா? அவரை திட்டி திட்டி எனக்கு அழுத்து போச்சுங்க. அங்கதாமா எல்லா பொண்ணுங்களும் தப்பு பண்றீங்க. ஆம்பளைங்களை பொண்ணுங்க திட்டுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஓஹோ, எப்படி திட்டணுங்க? இப்போ பொண்டாட்டி எப்பவுமே புருஷனை இனிமையா திட்டணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, நரகத்துக்கு போ அப்படின்னு நீ சொன்னா கூட அவன் உடனே தான் இப்ப கிளம்பிட்டேன் அப்படின்னு பெட்டி படிக்க தூக்கிட்டு ஓடணும். அந்த மாதிரி கொஞ்சம் அன்பா திட்டணுமா. நீங்க எல்லாம் அப்படியா திட்டுறீங்க? அவன் வாழ்க்கையே வெறுத்து தூக்குல தொங்குற அளவுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் அவரும் ஒரே இனம் ஒரே ரத்தம் தானே, அதான் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இல்லம்மா, அது உண்மைதாமா சொல்லிட்டு இருக்கேன். தப்பு நடந்தா தட்டி கேக்குறதும் பொங்கி எழறதும் பொண்ணுங்களோட குணம். என் நினைப்ப என்னால மாத்திக்க முடியாது. அந்த ஆளு நம்பர் 1 ஃப்ராடு. அவர் காலப்புற மாற மாட்டாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு மோசமான நம்பிக்கை பஞ்சரான கார் டயர் மாதிரி திவ்யா. அத நீ மாத்தலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னால வாழ்க்கையில பயணமே போக முடியாது. அது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா புரியும். அவ காலம் பூரா ஓ நினப்பாவே இருக்க போறான். நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதே கிடையாது. அவங்க அம்மா சில பொண்ணுங்க போட்டவ காட்டினத்துக்கு ரொம்ப கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பார். பாத்தியா? நிம்மதியா கோயில கூட வந்து உட்கார முடியல. திவ்யா, எவ்வளவு பேசியும் திவ்யாவோட பிடிவாதத்தை கரைக்கவே முடியலையே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. மாப்ள, திவ்யாவும் மனசு சரியில்லைன்னு இதே கோயில தானே வந்து உட்காந்துட்டு இருக்கு. என்னமா சொல்ற? எங்க? ஆமா மாப்ள, இப்பதான் கிளம்பி வெளியில போகுது. பாத்தியா மாப்ள, நீங்க 2 பேருக்குமே மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இந்த கோயிலே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரிதான் திவ்யாவும் நினைக்குது. அவரு வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், ஆனா என் வாழ்க்கையில இன்னொரு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஒன்ன மாதிரியே சொல்லுது மாப்ள. உங்க 2 பேருடைய சிந்தனையும் ரசனையும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு மாப்ள. எனக்கு என்னமோ வாழ்க்கை உங்களை பிரிக்காது, காதல் உங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு மாப்ள. ஆமா மாப்ள. டேய், கடவுளே, எப்படியாவது என் மாப்பிள்ளையும் திவ்யாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருப்பா. என்ன சரசு, என்ன பண்ற? மாங்காய் சாப்பிட்டு இருக்கேங்க. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. மாங்காய் சாப்பிடுறியா? ஐயோ, உனக்கு மசக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. மாங்காவை பார்த்தாலே புளிக்குது. இது எப்படிதான் சாப்பிடுறது தெரியல. சாயங்காலம் உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஆப்பிள், அல்வா, ஆம்பூர் பிரியாணி, என்ன வேணும்? இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த சாம்பல் எங்க கிடைக்கும்? ஏன் பாத்திரம் கழுவுற போட்டு தீர்ந்து போச்சா என்ன?
பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இல்லங்க, நான் சாப்பிடுறதுக்கு. இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் எதையோ பேக்கெட் போட்டு விக்கிறாங்க, இந்த சாம்பலை மட்டும் பேக்கெட் போட்டு விற்க மாட்டேங்கிறாங்க. ச்சே. ஐயே, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் நீ டிஃபன் சாப்பிடலையா? நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீங்க வாங்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எனக்கு டிஃபன்லாம் வேணாம், ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இருங்க, நானும் வரேன். நீ எங்க வர? கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் ஆபீஸ் போக டைம் ஆச்சுன்னு தான் டிஃபனே வேணாம்னு சொல்லிட்டு போறேன். நீ ஏன் கூட வரியா? நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வா. இருங்க, இந்தாங்க. என்ன இது? வாசல்ல வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். வாங்க. அட, ரெஜிஸ்ட்ரேஷன் புது வண்டியா? ஏது? ஆமா, என் தம்பி உங்களுக்காக வாங்கி கொடுத்திருக்கான். ஓ, தம்பி வாங்கி கொடுத்ததா? ஆமாங்க, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். அன்னைக்கு உங்களை ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். உங்க ஆபீஸ் பியூனு கூட பந்தாவா 2 வீலர் வச்சிருக்கான் தெரியுமா? ஆனா நீங்க என்னமோ லேபர் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இத அன்னைக்கு என் தம்பி கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். உடனே அவன் ஒரு புது பைக் வாங்கி இன்னைக்கு காலையில ஒரு ஆள் மூலியமா கொடுத்து விட்டுட்டான். எனக்கு எதுக்கு சரிச்சு இதெல்லாம்? இங்க பாருங்க, மன்னார்சாமி தயவு இல்லைனாலும் மச்சான் தயவு தேவைன்னு எங்க ஊர் பக்கம் ஒரு சொல்லவட சொல்லுவாங்க. எங்க ஆபீஸ் பியூனே இந்த பக்கம் வந்தானா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவன் தான் சொல்லவட கிளவடன்னு சொல்லுவான். அதே வார்த்தை நீ சொல்றியா தான் கேட்டேன். ஐயோ, இங்க பாருங்க, புது பைக்ல முதல்ல என்னதான் கூட்டிட்டு போகணும். அதனால என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. அவன் தம்பி பைக் வாங்கி கொடுத்துருக்கான். முதல்ல ஒண்ணு கூட்டு போறதா நியாயம். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நான் ரெடியா தான் இருக்கேன், வீட போட்டுட்டு வந்துடுறேன். மரியாதை எல்லாம் பேசுறான், வண்டி வாங்கி கொடுக்குறான். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவன் நல்லவனை கெட்டவனானே தெரியலையே. வா போலாம். போலாமா? என்ன சார், வண்டி புதுசா? பார்த்தா எப்படி தெரியுது? உங்க வண்டியா சார்? வேற ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு வந்த மாதிரியே தெரியுது. விலை எவ்வளவு சார்? அது விலையெல்லாம் கேட்க கூடாது சார். புது வண்டி எடுத்திருக்கீங்க, ட்ரீட் சார். வச்சிட்டா போகுது. சார் ட்ரீட் வைப்பாரு, ஏற்கனவே எத்தனை தடவை வச்சிருக்காரு. என்ன எல்லாரும் ஒரே கூட்டமா இருக்கீங்க? 3 பேர் உனக்கு கூட்டமா தெரியுதா? இல்ல சார், வழக்கமா மரத்தடியில இவங்கள வச்சு பேச மாட்டீங்களே, அதான். அது புதுசா பைக் வாங்கியிருக்கேன், அத பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. வந்து பாரியா? அப்படியா? சார், வண்டி சூப்பரா இருக்கு சார். எவ்வளவு சார்? அது விலையெல்லாம் கேட்க கூடாது. சொந்த காசுல வாங்கியிருந்தா தானே ரேட்டு தெரியும். என்ன சொல்ற? இல்ல, இந்த ஆபீஸ்க்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பைக் வாங்கிட்டீங்களே, அப்படின்னா நல்ல சம்பாத்தியம் போல இருக்கு சார். யோ, இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல யார்ட்டையும் நயா பைசா லஞ்சம் வாங்கினது இல்லையா? சார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். எனக்கும் தெரியும் சார். என்ன தெரியும்? இது சிஸ்டரோட அன்பு காணிக்க தானே சார். அதனாலதான் சார் உங்களுக்கு ரேட்டு தெரியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? அப்படின்னா ஷோரூம் பில்ல காட்டுங்க. அது யோ, என்ன இழிப்பு வேண்டி இருக்கு? பில்ல நான் பைக்லயே வச்சுட்டு சுத்துவாங்க. அது வீட்டுல பத்திரமா இருக்கு. போங்க, போய் வேலையை பாருங்க. யோ சார், ஏயா, பைக்கை காட்டினா 4 வார்த்தை நல்லதா பேசுறத விட்டுட்டு பில் எங்க பல்லெங்கன்னு கிண்டலா பண்ணிட்டு இருக்கிற. சார், இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சார். இது அடுத்தவனுக்கு கிண்டல் பண்றது உனக்கு என்டர்டைன்மெண்டா? என்ன பணம் வாங்க வரேன்னு சொன்னா வரவே இல்லை. சிஸ்டர் கொடுத்துட்டாங்க சார். எவ்வளவு கொடுத்தாங்க? கேட்டதுக்கு மேலயும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க. போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுத்துட்டாங்க சார். நான் வரேன் சார். இவ்வளவு வாங்கி உனக்கு திமிர் அடங்கல பாரு. வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற? வேணியா உனக்கு? ஹலோ ஹலோ மாமா, நான் சங்கர் பேசுறேன். நீ வாங்கி கொடுத்த பைக்லாம் வந்திருக்கேன். பைக் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மாமா. மாமா, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அக்கா சந்தோஷமா இருப்பா. அக்கா சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆக மொத்தம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரி, என்ன திடீர்னு பைக் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க?
உங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு மாமா. அது என்னன்னா, நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. நடந்து போகும்போது கண்டவளும் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாளுங்க. உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து ஏற்றிக்கிட்டு உங்களை தெருவா சுற்றுறாளுங்க. இப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால காஞ்சிபுரத்துலேயே உங்கள் மான மரியாதை சந்தி சிரிக்குது. அதனால தான் அந்த பைக். இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு பைக் வசதி இல்லைன்னா சொல்லுங்க, கார் கூட நான் வாங்கி கொடுக்குறேன். காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் உட்கார்றது என் அக்காவாக தான் இருக்கணும். வேற எவளாவது பக்கத்தில் உக்காந்தாளுங்க, அவ்வளோதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். புரியுதா? புரியணும். ஓகே மாமா, நான் வச்சிடுறேன். இதோ வந்துட்டேன். ஹாய் திவ்யா. ஹாய். கவிதா இல்லைங்களா? நான் இருக்கேனே. இல்ல கவிதா இருக்காளா? அதான் நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கீங்க தெரியுது, ஆனா கவிதா இல்லையா? பதில் சொல்ல மாட்டேன். ஏன்? கவிதா இல்லைன்னு சொன்னா நீங்க போயிடுவீங்க. இல்ல கவிதா தான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், உடனே வான்னு கூப்பிட்டா. ஓ அப்படியா? தங்கச்சி இப்ப வந்துருவா. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லங்க காஃபி நான் நல்லா போடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. டிஃபன் தோசை நான் நல்லா சுடுவேன். இருங்க எடுத்து வரேன். எனக்கு எதுவும் வேண்டாங்க. கவிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன் எப்ப வருவான்னு. ஆக்சுவலி என்கிட்டயும் ஃபோன் இருக்கு. இல்ல பரவாயில்ல நானே பண்றேன். வெக்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல உனக்கு? மாமா வேலை பாக்குறியா? கண்டவன் கூட உன் தங்கச்சிய பழக விட்டுட்டு அத படம் பிடிச்சு காசு கேட்டு மிரட்டுவியா? இதுக்கு நீ நாண்டுகிட்டு சாகலாண்டா. சாடா ராஸ்கல். என்ன வேலை பண்ற நீ? சீ போறீ. ஹலோ அண்ணா. கவிதா இங்க திவ்யா வந்திருக்கா. நீதான் ஏதோ வர சொன்னியாமே. ஐயோ கத்தாத. நீ தனியா இருப்ப, அவ கூட பேசி பழகலான்னு நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இது பாரு, நீ அவகிட்ட நல்லா பேசி பழகு. ஏய் என்னடா நக்கலா? கான்ஸ்டபிள் இவனை கூட்டிட்டு போய் செல்ல போடுங்க. வந்து அப்புறம் லாடம் கட்டேன். அண்ணா நீ இப்ப என்ன பண்ற? நான் திவ்யாக்கு காஃபி போட போறேன். நாசமா போச்சு. அதுக்கு பதிலா என் தலையில கல்ல தூக்கி போடு. நீ நைட்டு தூங்க வருவேல, அப்ப கல்ல போடுறேன். அண்ணா பி சீரியஸ். உனக்கு திவ்யாவை பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக தான் அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். நைஸா அவகிட்ட பேசி அவளை எங்கேயாவது வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போ. வெளியில கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடு. வீட்ல காஃபி போடாதேன்னா புரியுதா? அப்படியா? ஆமா. எப்படியும் இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவளுக்கும் ராஜாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடும். அதுக்குள்ள அவ மனசுல நீ இடம் பிடிக்க பாரு. கவிதா போன்ல இவ்வளவு நேரமா என்ன சொல்றா? அவ சொல்றா இன்னும் 6 மாசத்துல உனக்கு. ஐயோ அண்ணா, அவகிட்ட எதையும் சொல்லிடாத. நீ போன் அவகிட்ட கூட, நான் பேசிக்கிறேன். சரி இந்தாங்க, கவிதா பேசுறா. ஹலோ, சாரி திவ்யா, உன்கிட்ட பேசணும்னு தான் வர சொன்னேன். இப்போ திடீர்னு ஒரு அர்ஜென்ட் வேலையில மாட்டிக்கிட்டேன். நீ இப்ப என்ன பண்ற? அண்ணனை கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு.
நீங்க வரதுக்குள்ள நானும் அங்க வந்துடுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீங்க 2 பேரும் காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருங்க. நான் அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ நிச்சயமா வந்துருவல்ல? வந்துருவேன். நீ பிஸியா இருந்தா நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம்டி. இல்லடி, ஐ அம் ஆன் தி வே. நீங்க 2 பேரும் அங்க போய் காஃபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் அங்க வந்துருவேன். சரி, ஓகே. கவிதா, அண்ணா, நான் நல்லா பேசியிருக்கேன், நீ சொதப்பிடாத. அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா அன்பா பேசி சிரிச்சு காஃபி சாப்பிடுங்க. உனக்கு இது ஒரு கோல்டன் சான்ஸ். நல்லபடியா இதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, புரியுதா? நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ஓகே. சரி. கவிதா நம்மள காஃபி ஷாப்ல வெயிட் பண்ண சொன்னா. தெரியும், சொன்னா. போலாமா? என் கூட வரக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? கொஞ்சம் இருங்க, லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். போலாமா? வாங்க. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, காஃபி குடிப்பாங்க, நல்லா பேசிக்குவாங்க, அப்படியே எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா நான் போக போறது இல்லையே. நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போறேன். 2 பேரும் நல்லா பழகட்டும். வாங்க. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ ஆர் மீ? இல்ல திவ்யா, அது ஒரு இங்கிலீஷ் புக்கோட டைட்டில், அதான் சொன்னேன். அப்புறம் நீ என்ன சாப்பிட்ற? ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம். அடடா, ஒரு வெண்ணிலாவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறதே. கவிதை கவிதை. பேரர் சார், ஒரு காஃபி, ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம். காஃபில சக்கரை போடக்கூடாது, ஆனா போட்ட மாதிரி இருக்கணும். ஓகே? ஓகே சார். அது எப்படிங்க காஃபில சக்கரை போடக்கூடாது ஆனா போட்ட மாதிரி இருக்கணும்? சார், என்ன சார், காப்பில சக்கரை போடணுமா போட வேணாமா சார்? அட சுகர் ஃப்ரீ போடுப்பா. ஓகே சார், ஒரு நிமிஷத்துல என்னையே குழப்பிட்டீங்க சார். திவ்யா, இப்படிதான் யாரையாவது குழப்பிட்டே இருக்கதா என்னோட ஹாபி. ஆனா உங்க வாழ்க்கையை நான் குழப்பிட்டேன் திவ்யா, அதுதான் வருத்தமா இருக்கு. நீங்க என்ன குழப்பினீங்க? நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்னால வந்து குழப்பம் தானே? சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். உங்களை கடத்தினவங்களுக்கு தான் அந்த தண்டனை, எனக்கு இல்ல. எனக்கு ஆக்சுவலி இது விடுதலை தான். இல்ல திவ்யா, நீயும் நானும் அவசரப்பட்டோம். என்னை யாரும் கடத்தல, ஃப்ளைட் தான் டிலே ஆயிடுச்சுன்னு நான் போய் சொல்லியிருக்கணும். அப்படின்னா நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க மாட்டேல? அப்படி நீங்க போய் சொல்லிருந்தீங்கன்னா நான் உங்க மேலதான் வருத்தப்பட்டிருப்பேன். ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்ல திவ்யா. ஆனாலும் கவிதையிட நான் ரொம்ப கோவப்பட்டேன். நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க 2 பேருமே என்னோட உயிர், மானம், வாழ்க்கை எல்லாத்தையும் காப்பாத்துனீங்க. இதுக்கு நான் என்னைக்குமே எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்ல திவ்யா, ஒருவேளை உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா உன்னோட வாழ்க்கையே போயிடுமே திவ்யா. யார் அப்படி சொன்னாங்க? நான் அப்படி ஒண்ணும் நினைக்கல. அடுத்தவங்க வீட்டுல சுயமரியாதை இழந்து வாழறதை விட நம்ம வீட்டுல சுதந்திரமா வாழறதே மேலு. டைவர்ஸ் ஆயிட்டா மட்டும் என் வாழ்க்கை போயிடுமா? அப்படிலாம் ஒண்ணும் போயிடாது. நான் இன்னும் சந்தோஷமா சுதந்திரமா தான் இருப்பேன், அதான் உண்மை. அப்போ உன்னோட எதிர்கால திட்டம் என்ன? அதை நான் இன்னும் யோசிக்கல. முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும். இப்படியே தனியா வாழ்ந்துட்டா போச்சு. அப்போ இன்னொரு கல்யாணம்? இன்னொரு நல்ல மாப்பிள்ள மனசுக்கு பிடிச்சவரா இருந்தா யோசிக்கணும். பார்க்கலாம். குட், இப்படிதான் போல்டா இருக்கணும். சார், சாப்பிடுங்க. எனக்காக நீ இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஐ மீன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். முக்கால் மணி நேரம் ஆச்சு.
இந்நேரம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. சந்தோஷமா சிரிச்சு பேசி காஃபி குடிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பாங்க. அண்ணன் மண்ணு குதிரையாச்சே, இவனை நம்பி ஆத்துல இறங்கவே முடியாதே. காஃபி குடிச்சிருப்பாங்களா இல்ல திவ்யாவை முறைச்சு பார்த்தே ஓட விட்டுருப்பானா? ஐயோ, போனை வேற நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எத்தனை மிஸ்ட் கால் வந்துச்சோ தெரியலையே. கவிதா இன்னும் வரலையே. ஆமா, இன்னும் கவிதா வரலையே. ஆளையே காணோம். ஆமா, ஆளையே காணோம். இப்ப என்ன பண்றது? ஆமா, இப்ப என்ன பண்றது? ஏன் திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஆமால, ஒரு மாதிரி பேசுறேன்ல.